இப்போ எபிசோட் 7 ஓப்பன் பண்ணா ஹீரோ லாஸ்ட் எபிசோடுல அவங்க அம்மாவுக்கு தேவையான அந்த மெடிசனும் செஞ்சு முடிச்சிட்டு இருப்பான். டீமன் லார்ட்ஸை டிஃபீட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு அவன் அந்த கம்ப்ளீட்டும் பண்ணிட்டானா. அதை பார்க்கும்போது அங்க இருக்க எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. ஆடா பாவி, இது வந்து அந்த மெடிசன் ஆச்சு, இது ஏன்ஷியன்ட் டைம்ல உருவாக்கின மெடிசன், இதுதான் யூனிவர்சல் மெடிசன். ஒரு வார்த்தைகள் புக்கில் மட்டும் பாட்ட அந்த ஒரு விஷயத்தை இப்படி ஒரு உருவாக்குவாருன்னு நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு அந்த ஆல்கமிஸ்டோட அந்த திறமையை பார்த்து அங்க இருக்கிற ஹை பிரீஸ்ட் ஆச்சரியப்பட்டு இருக்கா. அப்படி ஆக்சுவலி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஹீரோ எதுக்கு இந்த ஜாபை சூஸ் பண்ணா 2 ஆப்ஷன், அதுல ஒரு ஆப்ஷன் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஹீரோ அந்த ஹை ரேங்கிங் எக்யூப்மெண்ட்டை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவன் வந்து இது வரைக்கும் லெவலப் பண்ணி அந்த இன்டெலிஜென்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாம வந்திருப்பாப்ல. தயவு செஞ்சு இந்த கஷ்டத்துக்கெல்லாம் எனக்கு ஒரு பலன் கிடைச்சாக்கணும், எங்கம்மா எழுந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு டிராப் அவன் வாயில விடவும் டக்குன்னு பார்த்தாக்கா பாட்டி மாதிரி இருந்தா அவங்க அம்மா டக்குன்னு ஒரு யூத் மாதிரி மாறிட்டு கண திறந்து பார்க்குறாங்க. டேய், நீங்க 2 பேரும் என்ன இங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்க பசங்களை பார்த்து அவங்க ஆச்சரியமாக்குறாங்க. ஏன்னா இவங்க என்ன நிலைமைக்கு தள்ளப்பட்டு பல வருடங்கள் ஆயிடுச்சு போல. ஸோ இவங்க நல்லா க்ரோ ஆயிட்டாங்க. அண்ட் அவங்க அம்மாவுக்கு வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சில மெமரிஸ் வந்து அப்படியே வரவே இல்லை போல. ஒரு மாதிரி அப்படியே வந்து நம்ம மயக்கத்துல நினைச்சு எப்படி சுத்திட்டு இருப்போமோ அந்த மாதிரி தான் சுத்திட்டு இருக்காங்க. ஜின்ஃப்ரே, நீ என்ன பண்ற? எமிலியா, நீ என்ன பண்ற? என்னடா நடந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அப்பதான் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பசங்களோட ஞாபகம் வந்துகிட்டு இருக்குது. அப்போ ஹெல்த்தா, ஓ ஆமல்ல, நான் கொஞ்ச நாள் வந்து இந்த மாதிரி தான் கடந்தல, எனக்கு பயங்கரமான நோய் இருந்துன்னு சொன்னாங்க. அது எப்படி கியூர் பண்ணீங்க? ஆமாமா, உங்களுக்கு குணப்படுத்த முடியாத நோய் இருக்குது, அண்ணன் கண்டிலன்னா உங்களை கண்டிப்பா காப்பாத்திருக்க முடியாது, அவர் தான் யூனிவர்சல் மெடிசன் மேக் பண்ணி உங்களுக்கு கொடுத்தாருன்ற மாதிரி சொல்லும்போது அவங்க அம்மாவோட முஜே மாறி போகுது. என்னது யூனிவர்சல் மெடிசனா? அப்படின்னா அந்த மெடிசன் உருவாக்குறதுக்கு நீ ஒரு அட்வென்ச்சரா மாறிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவனை பிடிச்சி கத்திட்டு இருக்காங்க. இவங்க அப்பாவுமே ஒரு அட்வென்ச்சரா இருந்திருப்பாரு போல. செம்ம கடு போயிட்டு பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அது ஒரு அட்வென்ச்சரோட வேலை என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ரொம்பவும் டேஞ்சரஸ் ஆனது. என்னை பத்தி கண்டுக்காதீங்கன்னு ஹீரோ சொல்றான். ஆனா எப்படி கண்டுக்காம இருப்பாங்க? தாளிசு தக்காளி சோறு உட்காரா வெண்ண அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல யாரை கேட்டுன்னு எமிலியோ தனியாக விட்டு போயிட்டு இருந்தேன். நான் இந்த இடத்துல இப்படி படுத்த படிக்கையா இருக்குன்னு சொல்லிட்டு அவளை பார்த்துருன்ற என்ன இருந்துச்சா அதை விட்டு டேஞ்சரஸான ஜாப் போயிட்டு அட்வென்ச்சரா மாதிரி இந்த மாதிரியான வேலைங்க ஏன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டு மூட்டுன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவால வாயை திறக்க முடியல. உங்க அப்பன மாதிரி தான் நீ அப்படி சொல்லிட்டு ஏடாவோ திட்டிட்டு இருக்காங்க. சைலண்டா உட்காந்து கேட்டுட்டு இருக்காப்ல. திட்டுக்கெல்லாம் வாங்கிட்டு தான் ஆகணும், நான் எடுத்து பேசவே கூடாது. அங்க இருக்கிற அந்த ஹை பிரிஸ்டே கிளம்பிடுறாப்ல. அப்புறம் நான் வந்து உங்க கூட பிரச்சனையை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அந்த சிஸ்டர், அவன் என்ன சொல்றான்னா, அவர் அட்வென்ச்சரர் ஆகி உங்களை காப்பாதான் ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு, எதுக்காக கத்திக்கிட்டு இருக்கீங்க? அது எனக்கு புரியுது. ஆனா அட்வென்ச்சரோட ஜாப் எந்த அளவுக்கு டேஞ்சரானு தெரியும் இல்லையா? என்ன காப்பாற்ற போயிட்டு அவன் உயிரை அவன் பண்ணி வச்சது எனக்கு பிடிக்கல அப்படின்னு அவன் சொல்றாங்க. சரி விடு, நாங்க இப்ப சேஃபா இருக்கோம்ல, போய் மேஜிக் கார்ட்ஸை டிஃபீட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏமா என்னமா நீ ட்விஸ்டா பேசிக்கிட்டு இருக்க? எழுத்தோடு எனர்ஜெட்டிக்கா பேசல சந்தோஷமா தான் இருக்குது. ஆனா நீ பேசுறது பாத்தியா? பொதுவா இந்த மாதிரி டைம்ல வாத்தங்க நம்ம ரொம்ப நாள் ஆச்சுல, நான் உனக்கு சமைச்சு போற சாப்பிடலாம் சொல்லுவாங்க, நீ நான் வீட்டு கிளம்புன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கல. தம்பி, அதை தான் நான் சொல்லியிருப்பேன். ஆனா உனக்கு தனி தாட்ஸ் இருக்குது இல்லையா? அதாவது நீ பெரிய பெரிய விஷயங்களை பண்ணி இந்த உலகத்தை காப்பாற்றணுன்ற ஒரு எண்ணத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கேன். அதனால புள்ளியோட ஆசையை தெரிஞ்சு நாம அதுக்கு வந்து பதுமானவா சப்போர்ட் பண்ணுன்ற மாதிரி தான் நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. அந்த மருந்து நல்லா ஒர்க் ஆகி அவங்களும் பல கண்டிஷனுக்கு மாறுறதுனால அதுக்கப்புறம் அவங்க அம்மா ஒரு 2 ரூல்ஸ் போடுறாங்க. இதை நீ கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும், இல்லைன்னா நீ அட்வென்ச்சரோட ஜாபை குவிட் பண்ணிடணும் அப்படின்னு. முதல்ல தனம் எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நீ அப்பதான் நீ ஊரோட இருக்குன்னு சொல்லி என்னால் கன்ஃபார்ம் பண்ண முடியும், இல்லைனா நான் செம டென்ஷன் ஆயிடுவேன். ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். செகண்டான விஷயம், நீ சாவே கூடாது அப்படின்ற மாதிரி ஆர்டர் போடுறாங்க. இந்த ஆர்டரை போடணுமா? நம்ம ஹீரோ ஆல்ரெடி அதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா, சர்வே பண்ணுவான் கண்டிப்பாக. நான் கடைசியாக ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன்டா ஜின்ஃப்ரே, ரொம்ப தேங்க்யூடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஹேக் பண்ணிக்கிறாங்க. அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்ததுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பல கிடைச்சதை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். கூடிய சீக்கிரத்தில் சந்திப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பும்போது சில விஷயங்களை பற்றி பேச ஆரம்பிக்கிறாப்ல. என்னன்னா, இந்த மேஜிக் டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம் அப்படின்னு அவங்க அம்மாவுக்கு ஒரு அன்க்யூரபிள் டிசீஸ் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா? அதுக்கு காரணம் அங்க இருக்க மேஜிக்கல் பீஸ்ட் தானாமா ஹியூமன்ஸை இப்படி அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்றாங்க. அதுக்கு கியூரை வந்து ஒன்று தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்க முடியாது. ஏன்னா அந்த மருந்து உருவாக்குறது எவ்வளோ கஷ்டம் நீங்க பார்த்துருப்பீங்க. அதனால இந்த இடத்துல வந்து ஏகப்பட்ட பேர் அப்படி பாதிப்பட்டவங்களை காப்பாற்றணும் அப்படின்னா மருந்து உருவாக்குறதுக்கு பதிலாக அந்த நோயை ஒட்டுமொத்தமாக கட்டுப்படுத்தணும். அதுக்கு அவன் டீமன் காட்ஸை டிஃபீட் பண்ணணும். ஆனா டீமன் காட்ஸை டிஃபீட் பண்ணலுமே அந்த மேஜிக்கல் பீஸ்ட் எல்லாம் அப்படியே தான் இருக்கு. ஸோ அந்த டீமன் காட்ஸுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. நான் அதனால தான் உங்களுக்கு ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன், அந்த 8 டீமன் காட்ஸை தாண்டி வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் லாஸ்ட் லைஃப்ல இவனால அந்த கேமை கம்ப்ளீட் பண்ணிருக்க முடியாது. அது என்னன்றதை இந்த இடத்துல நம்ம காமிப்பாங்க. அதனால நம்ம இந்த டீமன் லார்ட்லாம் ஈஸியாக டிஃபீட் பண்றானே, எல்லா கதை ஈஸியாக முடிஞ்சிருமான்லாம் நினச்சிட்டு இருக்காதீங்க. மெயின் பிக்சர் இதுக்கப்புறம் தான். இது நம்ம ஹீரோ டேரக்டா என்ன பண்றான் அப்படின்னா, அந்த 3rd கான்டினென்ட்டோட கொலோசியம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போறாப்ல. அதான் இந்த வந்து சண்டைலாம் நடக்கும் இல்லையா, கிளாடியேட்டர்ஸ்லாம் சண்டை போடுவாங்களே, அந்த படம்லாம் பார்த்துக்கிங்கன்னா அவன் தெரிஞ்சிருக்கும். அந்த இடத்துக்கு எதுக்கு போறோம் அப்படின்னா, இவனுக்கு தேவையான ஒரு மெட்டீரியல் அங்கே கிடைக்கும். அந்த இடத்துல பேட்டில் ஒலிம்பியா அப்படின்னு ஒன்று நடக்குமா. நல்ல ஸ்ட்ராங்கான அட்வென்ச்சர்ஸ் தான் கேதர் ஆகி அங்கே ஒரு பெரிய பேட்டில் நடக்கும். அந்த பேட்டில் யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு 1 பில்லியன் காசு தருவாங்க. ஆனா மெயினா அந்த காசுக்காக யாருமே அங்கே வரமாட்டாங்க. அந்த காசையும் தாண்டி ஒரு மெட்டீரியல் கிடைக்கும். அதுதான் ஜாப் சேஞ்சிங் ஸ்க்ரால். ஸோ ஸ்டார்டிங்ல உங்களுக்கு டம்மியான ஜாப் கிடைச்சாலும் இந்த இடத்துல சண்டை போட்டு ஜெயிச்சிங்க அப்படின்னா நீங்க ஜாப் சேஞ்சிங் ஸ்க்ரால் வந்து வாங்கிக்கலாம். அதை வாங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து வந்திருக்காப்ல. அட்வென்ச்சரஸை முதல்ல எடுத்தோன்னு இத்தனை பேர் இருக்கானா செக்ரிகேட் பண்றது ரொம்ப டைம் ஆகுன்றதுனால டாப் 8 கண்டென்ட்ஸை மட்டும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தகுதி இருக்கா அப்படின்றத பார்க்கறதுக்காக 2 டெஸ்ட் வைப்பாங்க. அதில் யார் பாஸ் ஆகிறாங்களோ அவங்க 8
பேர் மட்டும் செலக்ட் பண்ணுவாங்களாமா. முதல் டெஸ்ட் மேஜிக்கல் எபிலிட்டிஸ், அவங்களுக்கு எந்த அளவுக்கு மேஜிக்கல் பவர் இருக்கு அப்படின்றத சென்ஸ் பண்ணி அது மூலமா வந்து அவங்களுக்கு ரேங்கிங் கொடுப்பாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், இங்க லெவல் கேப் ரொம்ப டிஃபரெண்டா இருக்குன்றதுனால 150க்கு அதை செட் பண்ணி விட்டுருவானுங்க போல. எல்லாரும் 150 லெவலில் தான் இருப்பாங்க. அவங்களோட ஸ்கில் தான் இந்த இடத்துல மேட்டர் அப்படின்ற மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களோட எக்யூப்மெண்ட், ஜாப் ஸ்கில்ஸ் இதெல்லாத்தையும் நீங்கள் இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வெறும் லெவல் மட்டும் தான் அதை அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி ஹீரோ இதுக்கப்புறம் மூவ் ஆகி சண்டை போகிற எல்லா டீமன் கார்ட்ஸும் செம்ம ஸ்ட்ராங்காக இருப்பாங்க போல. ஸோ அதுக்கு அவன் ஸ்ட்ராங்காக மாறணும், அவனோட லெவலு அது எல்லாத்தையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அவனுக்கு இந்த ஸ்க்ரால் கண்டிப்பாக தேவைப்படுது. இந்த மாதிரி பல ஆசைகளோட அங்கே நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் அந்த காசை விட அந்த ஸ்க்ரால் மாதிரி தான் கண்ணு. ஸோ ஸ்டார்டிங் ப்ரிலிமினரி ரவுண்டை வந்து இப்போ ஆரம்பிக்க போகிறாங்க. எடுத்தோடனே மேஜிக்கல் பவர் டெஸ்ட் பண்ணாங்கன்னு சொன்னோம் இல்லையா, முன்னாடி இருக்கிறதுல வந்து அவங்க மேஜிக்கல் பவர் டெஸ்ட் பண்ணா இருக்கிறதுலே நம்ம ஹீரோ வந்து 2000க்கு மேலே ரேங்க் போயிட்டு இருக்காப்ல. ஏன்னா அவன் கம்பவுண்டர் இல்லையா, அதனால அவனுக்கு வந்து சுத்தமாக மேஜிக் பவரே கிடையாது. ஆடா பாவிகளா, டாப் 8க்குள்ளே வரமாட்ட போலியாடா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அதுக்கடுத்து செகண்ட் டெஸ்ட் ஒன்று வச்சிருக்காங்க. அந்த செகண்ட் டெஸ்ட்டை வச்சு கூட டிசைட் பண்ணலாம் இவன் வந்து டாப்பில் வந்தான் அப்படின்னா. சிம்பிளான டெஸ்ட் தான் செகண்ட் டெஸ்ட். வந்து அவங்களோட ஸ்ட்ரென்த் வந்து டிசைட் பண்ணுறது. முன்னாடி ஒரு ரவுண்டு மாதிரி இருக்கா, அவங்களோட ஸ்ட்ரென்த் வச்சு ஓங்கி அடிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாரும் டப்பால் டிப்பல் குத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ கேல எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு, அதுவும் ஹிடன் எக்யூப்மெண்ட்ஸ். அந்த பாக்ஸிங் க்ளவுஸ் இருக்குல்ல, அதை எடுத்துக்கிறான். அதை எடுத்த பிறகு ஃபர்ஸ்ட் அந்த ஃபயர் ஃபிஸ்ட்டை போட்டு அதோட சேர்த்து எக்ஸ் கவுண்டரையும் போட்டு மொத்தமாக சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மடங்கு பவர் அவுட்புட்டை கொடுக்கும்போது அடிச்சடிக்கு கண்ணீர்னு ஒரு சவுண்டு. சுற்றி இருக்க எல்லாரும் நம்ம ஹீரோ பார்க்குறாங்க. என்னடா அது இவ்வளோ பெரிய சவுண்டு குத்தான், யாரா அவன் பெரிய ஜித்தா இருப்பான் போல அப்படின்ற மாதிரி. ஆள் பார்க்க வாட்ட சாட்டமாலாம் இல்லை, ஆள் பார்க்க வந்து பெரிய எக்யூப்மெண்ட் வச்ச மாதிரியே தெரியல. ஆனால் அடிக்கிற அடி மட்டும் இடிமர் இருக்கு. யார் அடிச்சிங்க பொறி கிளம்புதோ அவன் தான் தமிழ், நான் தான் தமிழ் அப்படின்ற மாதிரி பஞ்சிட்டில் குட்டா பேசுவான் போல. தலைவன் அடிச்ச அடி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்து அப்படின்னா ஹீரோட பேர் தான் ஃபர்ஸ்ட் வருது. அங்க இருக்க எல்லாருக்கும் மூஞ்சி மாறி போயிடுது. ஏன்னா மேஜிக்கல் டெஸ்ட்ல லாஸ்ட் வந்து பையன் எப்பரா பிசிக்கல் டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வந்தான், அதுவும் கம்பவுண்டர் ஜாப் வச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி அவன் எக்யூப்மெண்ட் பார்த்தே அவனோட ஜாபை சில பேர் கண்டுபிடிச்சிடுறாங்க. அண்ட் அந்த ரிசல்ட் வச்சு எப்படியோ நம்ம ஹீரோ அந்த டாப் 8க்கு வந்து மூவ் ஆன் ஆயிடுறாப்ல. இப்போ 2 பேருக்கா சண்டை வச்சு அப்படியே வந்து மூவ் ஆன் பண்ணி போய் ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்து முடிச்சு விட்டுருவாங்க. அதுல டேய் நீ என்ன ஸ்டாக்கரடா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு குரல என்னடான்னு பார்த்தா அந்த பொண்ணு இருக்குல்ல மீரா, அவன் வந்து நிக்கிறான். என்னது ஸ்டாக்கரா? ஆமா, அழகா ஒரு பொண்ணு வந்துடக்கூடாது, சும்மா பேரு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா, ஏமா ஏமா இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காத, நான் ஒன்னு ஃபாலோ பண்ணல, நான் போறதுக்குள்ள நீ தான் இருக்கிற அப்படின்ற போது ஹீரோ பார்த்துட்டு இருக்காப்ல. ஆக்சுவலி இந்த அட்வென்ச்சரர் பொண்ணு எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்றப்பா, ஆனாலுமே எந்த இடத்துல சுத்திட்டு இருக்கா. அவ டேரக்டா நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசுது. மறுபடியுமே நம்ம ஹீரோ ஒரு ஸ்டேஞ்சான எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணிருப்பாப்ல. அது என்ன ஏதுன்னு தெரியல. ஆனா ஒரு வாட்டியும் ஏதோ ஒரு எக்யூப்மெண்ட்டை பயன்படுத்தும் போது வித்தியாசமான பவரை காமிச்சிட்டு இருக்கான். அந்த பொண்ணுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதனால சுத்தி வரா போல. ஹே ஜாப் ஸ்கில்ஸ் ரோலுக்காக தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்கல. ஆமா ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா அது கண்டிப்பா தேவைப்படுது இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கடைசியா இருக்க 8 காம்படிட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதுல இந்த பொண்ணு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கா போல. ஆனா இவரோட பேரை மாத்தி வச்சிருக்கான். ஏன்னா 8 கார்டியன்ஸ்ன்றது ஈஸியா கண்டுபிடிச்சாங்க பேரை வச்சு. அவளுமே ஒரு அண்டர் கவர் ஏஜென்ட் மாதிரி தான் உள்ள நடந்திருக்கா போல. எல்லாருக்குமே அந்த எக்யூப்மெண்ட் மாதிரி தான் ஆசை. யாருக்கு அது கிடைக்க போகுதுன்னு தெரியல. டக்குனு டோர்னமெண்ட்டும் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோக்கு எடுத்த உடனே வந்து அந்த இடத்துல யாரை கம்பீட் பண்ண விடுறாங்க தெரியுமா, ஆப்போசிட்ல இருக்கணும் ஒரு கம்பவுண்டர் தான். ஆனா அவ வேற ஒரு கான்டினென்ட்டை சேர்ந்த மிகப்பெரிய கில்டு மாஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. அவனோட எக்யூப்மெண்ட்டை பாருங்களா, பார்க்கறதுக்கு சாமுராய் மாதிரியே இருக்கிறாப்ல. ஆள் வந்து செம்ம ஹை லெவல் போல. ஏகப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருக்காப்ல. ஆனா ஹீரோ ஒரு ஜோபி நினைச்சிட்டு இருக்கான். பட் அவனுக்கு தெரியாது ஹீரோக்குள்ள இருக்கிறதுக்கு எல்லாமே வந்து ஹிடன் எக்யூப்மெண்ட் அப்படின்னு. அங்க இருக்கிற எல்லாம் பெட்டிங் கட்ட ஆரம்பிச்சானுங்க. பார்க்கறதுக்கு ஜோபி மாதிரி இருக்க அந்த பையன் கட்டி பார்த்தோப்பா, அவன் 5 நிமிஷத்துல யோக போறான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பெட்டிங் எல்லாம் போட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு யாருக்கும் தெரியாது நம்ம ஹீரோவில் டேஞ்சர் அப்படின்னு. அந்த கில்டு மாஸ்டர் என்ன நினைச்சிட்டு இருக்கான், எடுத்தவனும் வந்து எனக்கு ஒரு ஜோபியான ஆட் பண்ணு கிடைச்சிட்டானா சரி ஓகே ஈஸியா அடுத்த ரவுண்டுக்கு முன்னேறணும் அப்படின்னா யார் தான் வேணான்னு சொல்லுவா, வாயை திறந்து அல்வா போறேன்னு சொன்னா நான் ஜாலியாக தலைப்பா ஜாலியோ ஜுமுக்கானா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கேன். டப்ப கட்டின்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து மறைஞ்சு ஃபயர் ஃபிஸ்ட் யூஸ் பண்ணி அவனோட ஃபுட்ல இருக்க அந்த இடனுக்கு மட்டும் பயன்படுத்தி டப்பால் டிப்பல் அடிக்க ஆரம்பிப்பாப்ல. அடிக்கிற அடி எந்த அளவுக்கு வேகமா இருக்கும்னா சண்டை ஆரம்பித்த 5 நிமிடங்களில் அது ஏகப்பட்ட காம்போ வாங்கி அந்த பறந்து போய் அந்த பக்கம் விழுந்து ஆனா நாக் அவுட் ஆயிடுறாப்ல. அங்க இருக்கிற யாருக்கும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கண்ணால பார்க்க முடியல. அவ்வளவு வேகமா அந்த ப்ராசஸ் முடிஞ்சிருக்கும். ஜோபியுவன் உனக்கு சண்டை போட தெரியல, இவனுக்கு இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு இவனால் எப்படி அந்த கில்டு மாஸ்டர் தோக்கடிக்க முடியும் அப்படின்னு பேசினவங்களோட வாயெல்லாம் அண்ணா மாதிரி டைனோசர் மாதிரி பொழக்கிற மாதிரி நம்ம ஹீரோ பண்ணி விட்டாப்ல. அவனுங்களால நம்ப முடியல ஒரு வேளை சீட்டிங் பண்ணான் அப்படின்னு. ஓ மை காட், இது ஒரு மிகப்பெரிய மாற்றமாய் போயிடுச்சு, ஜின் ஃப்ரே முதல் மேட்சில் வின் பண்ணி விட்டார் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும்போது எல்லாருமே ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு இன்ட்ரெஸ்டா வருது. ஆஹா இவ ஏதோ புது எக்யூப்மெண்ட் பயன்படுத்துறாரே, அது எனக்கு வேணுவே அப்படின்னு. அடுத்ததாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த மீரா பொண்ணு இருக்கா இல்லையா, அவளோட நிக்நேமை கூப்பிட்டு கூட வந்து ஒரு தாத்தாவையும் கூப்பிட்டு விடுறாங்க. அவர் ஒரு மெஜிஷியன் போல. அந்த தாத்தா வந்த பிறகு அவர் வந்து சாதா தாத்தா இல்ல காதி தாத்தா போல. ஏனென்றால் அவர் என்ன சொல்றாப்லனா, நீ பொண்ணு இல்லையா, அதனால என்ன வந்து டச் பண்ண விட்டேன்னு வச்சுக்கேன், உன்னை ஈஸியா டிஃபீட் பண்ணி விட்டுறேன், பெருசா டேமேஜ் பண்ண வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி மார்க்கமா பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு சும்மா விடுவாளா, ஒரு 4 ஸ்பிரிட் சமன் பண்ணி விட்டு தாத்தா வாத்தியத்துல வந்து ஷார்ட் சர்க்கியூட் பண்ணி விட்டுறாப்ல. அடிச்சு அடிக்காத தாத்தா அப்படியே தீஞ்சு பண்ண கருடு மாதிரி உள்ள. அப்படியே பயங்கரமான மேட்ச் எல்லாம் போய் கடைசியா 4 ஃபைனலிஸ்டையும் நமக்கு அனௌன்ஸ் பண்றாங்க. நம்ம ஹீரோ அந்த மீரா பொண்ணு அதோட சேர்ந்து ஒரு மொட்டை பையனும் இன்னொரு லாங் ஆர் முடியும். நம்ம ஹீரோ அந்த மீரா பொண்ணு இப்போ மோத போறாங்க. அந்த லாங் ஆர் பையன் மொட்டை பையன் வச்சிருக்காங்களா, அந்த மொட்டை
பையனை நம்ம ஹீரோ வந்து நல்லா குத்து பார்த்துக்கிட்டு இருக்காப்ல. ஏன்னா அவன் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கான். மத்த அட்வென்ச்சரஸ கம்பேர் பண்ணும்போது 8 கார்டியன்ஸ் வந்து மீராக்கு ஈக்குவலான பவர அவன் கிட்ட சென்ஸ் பண்றத அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி ஓகே, அவன் கூட ஃபைனல்ல தான் மோத வேண்டியதா இருக்கும். இப்போ எதிர இருக்க ஃபைட்ட கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஏன்னா எதிர இருக்கிறது யாரும் தெரியலையா, ஒன் ஆஃப் த 8 கார்டியன் மீரா கூட தான் சண்டை போட போறாப்ல. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தான் 2 பேரும் காத்துட்டு இருந்திருப்பாங்க. அவங்க சண்டே ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படியே இந்த எபிசோடுக்கு ஒரு எண்ட் போடுறாங்க. இந்த எபிசோட் அப்படின்னு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வேணாம் சொன்ன சீரிஸ் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து எப்படி சந்திக்கும் முறை டாடா பை பை. வலிமையா இருங்க கைஸ்.